ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 130 புதிய அறிவிப்புகளை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு மானிய கோரிக்கை, துறை மீதான மானிய கோரிக்கை கடந்த 2 நாட்களாக போயிட்டு இருக்கு. ஸோ நேற்று இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 துறை மீதான மானிய கோரிக்கை போட்டிருக்கு. அதில் பல்வேறு வகையான புதிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. அதில் இருக்க முக்கிய அறிவிப்புகள் என்ன, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை இன்னைக்கு நடைபெற்றது. அதுல பல்வேறு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு மட்டும் நாம் பார்க்கலாம். ஓகே, முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 84.47 லட்சத்துல நிலவரி திட்ட பணிகளை பார்த்தா தொடங்க போறாங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் 6 வருவாய் கிராமங்கள்ல 31,117 பயனாளிகளுக்கு நிலவரி திட்ட பணிகள் மேற்கொண்டு பட்டா வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு முழுவதும் எஸ்டேட் இனாம் போன்ற பல்வேறு ஒழிப்பு சட்டங்களின் கீழ் நிலவரி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மனைவரி பதிவேடுகள் தயார் செய்யப்பட்ட 40 கிராமங்கள்ல வருவாய் பின்துற பணிகளை மேற்கொண்டு தகுதியான 10,000 குடும்பங்களுக்கு ரைத்து மனைகளாக வகைப்பாடு மாற்றம் செய்து வீட்டுமனை பட்டா வழங்கப்படும். ஸோ 10,000 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீட்டுமனை இல்லாத தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பூமிதான நிலங்கள்ல தகுதியான நிலங்களை தெரிவு செய்து பூமிதான எக்ஸன் சட்ட விதிப்படி இலவசமாக வீட்டுமனை விநியோக பத்திரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக ஒரு பயனாளிக்கு தகுதி இருக்கு, பட் அவங்களுக்கு வீடு கட்ட சொந்தமா நிலம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கிராமங்கள்ல பூமிதான நிலம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஸோ வீட்டுமனை பட்டா வழங்குக அப்படின்றத ஒரு புதிய ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல நியூஸ் தான். அதுக்கடுத்து வட்ட அளவில் வருவாய்த்துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்தி பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையின் சேவைகளை விரைவாக வழங்கும் பொருட்டு 26 துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்படும். ஸோ 26 புதிய வேகன்சி பார்த்தா தோற்றுவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தமிழகம் முழுவதும் 25 புதிய வருவாய் கிராமம் பார்த்தா உருவாக்க போறாங்க. மதுரை மாவட்டத்தில் 9 கிராமங்கள், சேலம் மாவட்டத்தில் 5, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 4, செங்கல்பட்டுல 3 மாவட்டங்கள், அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திண்டுக்கல் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஒரு புதிய கிராமம் மொத்தமாக தமிழகம் முழுக்க 25 புதிய வருவாய் கிராமங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 50 புதிய வருவாய் குறுவட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, சேலம், திருவண்ணாமலை, ஈரோடு போன்ற 17 மாவட்டங்கள்ல புதிய வருவாய் குறுவட்டங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 15.60 கோடியில மடிக்கணினி வழங்க போறாங்க. யாருக்குன்னா, இணைய வழி பட்டா மாறுதல் திட்டத்தினை விரைவாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தும் பொருட்டு நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில பணிபுரியும் 3078 நில அளவை பணியாளர்களுக்கு தரவு அட்டையுடன் மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 27.24 கோடியில வகையீட்டு பூக்கோள நிலைக்கலன் கருவிகள் டிஜிபிஎஸ் ரோவ் இருக்கு பாருங்க, நவீன நில அளவை கருவிகளை கொண்டு நில அளவை பணி மேற்கொள்ளும் பொருட்டு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 6 மாவட்டங்கள்ல 454 சர்வேருக்கு இந்த கருவி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ரூபாய் 65,42 ஒளிம்பிம்ப நகலெடுக்கும் கருவி வழங்குறாங்க. பொதுமக்களுக்கு நில ஆவணங்களை விரைவாக வழங்கும் பொருட்டு 38 மாவட்ட நில அளவை அலுவலகங்கள் மற்றும் 4 மண்டல நில அளவை அலுவலகங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 கோடியில காம்பாக்டர் கொடுக்க போறோம். அதாவது 80 வட்டாட்சியர் அலுவலகங்களில் உள்ள நில ஆவணங்களையும் கோப்புகளையும் பாதுகாப்பாக வைத்து பராமரிக்கும் பொருட்டு தலா ரூபாய் 10 லட்சத்தில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேஃபாக இருப்பதற்காக காம்பாக்டர் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மானிய கோரிக்கையை கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது கல்லூரிகளில் இளங்கலை பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பேரிடர் மேலாண்மை குறித்த பாடம் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பள்ளிகளில் இருக்கு, அதை பார்த்தா கல்லூரிகளில் இந்த பாடத்திட்டம் விரிவாக்கம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், 71.90 லட்சத்துல
4 மாவட்ட நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையில் கட்டணங்கள் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 15 கோடியில புதிதாக உருவாக்கப்பட்ட 3 வருவாய் வட்டங்களுக்கு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர் 3 மாவட்டத்தில் இருக்க வட்டங்களுக்கு புதுசா வந்து பார்த்தா அலுவலக கட்டணம் வந்து கட்டப்படும். நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள 530க்கு மேற்பட்ட இ-சேவை மையங்கள்ல அரசு பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது அப்படின்றத இதன் மூலமா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை. ஸோ இந்த 4 வகையான மானிய கோரிக்கை நேற்று நடைபெற்றது. அதில் எந்த மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 5 கோடியில் சுழல் நிதி, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் போன்ற கடலோர மாவட்டம் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து கடலரிப்பு தடுப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ள இந்த நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 50 லட்சத்தில் தேசிய அளவிலான மீன்வள புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் மாநாடு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 50 லட்சத்தில் மாநில மீன் அடையாளம் காணும் திட்டம் வந்து கொண்டு வரப்படும். மீன் விற்பனையாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு மீன் விற்பனையாளர்களுக்கான தொழில் முதலீட்டு உதவிகளை வழங்கி வணிக செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக சங்கங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 25 லட்சத்தில் மின்னணு பண பரிவர்த்தனை வசதி, மீனவர்களிடையே வந்து பார்த்தா மின்னணு பண பரிவர்த்தனை இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மிஷினை வந்து பார்த்தா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 50 லட்சத்தில் நிகழ்நேர மேலாண்மை அமைப்பு, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தின் டீசல் விநியோக நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு நிகழ்நேர மேலாண்மை அமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 5.6 லட்சத்தில் புத்தாக்கம் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. 100 மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை அலுவலருக்கு இந்த பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 50 லட்சத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், அதாவது 500 மீன் வளர்ப்போர் மற்றும் மீனவர்கள் பயனடையும் வகையில் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நவீன தொழில்நுட்ப முறைகளை அறிந்து கொள்ள இந்த பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 50 லட்சத்தில் மீன் வளர்ப்பு உள்ளீட்டு மானியம் வந்து வழங்குறாங்க சொல்லியிருக்காங்க. மீன் வளர்ப்போரின் வருமானத்தை அதிகரிக்கவும் நிலையான மீன் வளர்ப்பினை தொடர்ந்து மேற்கொள்ள ஏதுவாக மாவட்ட மீன் வளர்ப்போர் மேம்பாட்டு முகமைகள் வாயிலாக 1000 ஹெக்டேர் பரப்பளவில் உங்களுக்கு இது மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 40 லட்சம் மானியத்தில் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கப்படும். 200 பேருக்கு இந்த உபகரணங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6 கோடியில் மீன் விதைப்பண்ணைகள் புனரமைத்தல், அதாவது சாத்தனூர், மஞ்சளாறு அந்த போன்ற இருக்கு பாருங்க, அங்கெல்லாமே அரசு மீன் விதைப்பண்ணைகள் புனரமைப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 74 லட்சத்தில் மீன்வள கண்காட்சி வந்து பார்த்தா கொண்டு வராங்க. மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பினை பிரபலப்படுத்தவும் மீன் உணவின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலுமே வர்த்தக கண்காட்சி மற்றும் புத்தக கண்காட்சியுடன் இணைந்து மீன்வள கண்காட்சிகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அலங்கார மீன் உற்பத்தி மற்றும் சந்தைப்படுத்தலை மேம்படுத்துகிற அலங்கார மீன் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 50 லட்சத்தில் மீன் வலைதள சேவை, அதாவது மீன்கள் மற்றும் மீன் உணவுப் பொருட்களின் இருப்பு விவரம், விலை மற்றும் சந்தை நிலவரம் ஆகிய தகவல்களை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக மீன் அப்படின்ற ஒரு புதுசாக வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 80 லட்சத்தில் வந்து பார்த்தா அந்த சேட்டலைட்கான ஃபோன் வந்து வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 பேர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 45 கோடியில் பசுமை மீன்பிடி துறைமுகங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ரூபாய் 25 கோடியில் அலைகள் திட்டம் வந்து கொண்டு வராங்க. மீனவ மகளின் பொருளாதார மேம்பாட்டிற்கு நுண்கடன் வழங்கிட ஏதுவாக அலைகள் திட்டம் தமிழ்நாடு மாநில தலைமை மீன கூட்டுறவு இணையம் மூலம் செயல்படுத்தப்படும். உங்களுக்கு கடன் வந்து வழங்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக. அதுக்கடுத்து வேளாண்மை துறையில் ஒரு சில அப்டேட் கொடுத்துருந்தாங்க. 1500 விவசாயிகளுக்கு நுண்ணீர் பாசன பராமரிப்பு செயல் விளக்க பயிற்சி வந்து கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் 6 வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வாங்க போறாங்க. 1000 நபர்களுக்கு வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டும் இயந்திரம் அதாவது இயக்கவும் பராமரிக்கவும் பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்களில் சாகுபடி மதிப்பு கூட்டுதல், தொழில்நுட்பங்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்து சமூக ஊடகங்கள் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான பயிற்சி வழங்கப்படும். அதுக்கப்புறம் ரூபாய் 50 லட்சத்தில் மாணவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறை மாநாடு வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் 50% மானியத்தில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் வளர்ப்பு திட்டம் வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் நாட்டுக்கோழிகள் குறிப்பிடத்தக்க கலாச்சார, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து முக்கியத்துவத்தை கொண்டுள்ள
கிராமப்புற மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க வழிவகை செய்ய 50% மானியத்தில் நாட்டின கோழி குஞ்சுகள் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 50% மானியத்தில் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அவர்களை தொழில் முனைவர்களாக ஆக்குவதற்கும் செம்மறியாடு வெள்ளாடு இனவருத்தி பண்ணைகள் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். ஸோ நீங்கள் ஆடு வளர்ப்புக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 2 கோடியில் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பயிற்சி திட்டம் கொண்டு வராங்க. ரூபாய் 1 கோடியில் 100 கால்நடை விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு குறித்த பல்வேறு நடைமுறைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் கால்நடை பொருட்கள் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் பிற மாநிலங்களில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை திட்டம் கொண்டு வராங்க. மாவட்டந்தோறும் தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை மூலம் செயல்படுத்தப்படும் தரமான கால்நடைகள் மற்றும் தீவனங்கள் நியாயமான விலையில விவசாயிகளுக்கு வழங்குவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 50 லட்சத்தில் கால்நடை வளர்ப்பு தொழில் முனைவோருக்கான ஆலோசனை மையம். ஸோ உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு தொழில் முனைவராக எப்படி நீங்கள் மாறலாம் அதுக்கான பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட கால்நடைகளுக்கான கொள்கை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 5 கோடியில் வள்ளலார் பல்லுயிர் காப்பங்கள் திட்டம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் ரூபாய் 5 கோடியில் செல்லப்பிராணி பூங்கா பாதுகாப்பான செல்லப்பிராணி வளர்ப்பு மனித அந்த மாதிரி பூங்கா வளர்க்கப்படும். சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல இது வளர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூபாய் 20 லட்சத்தில் கால்நடை மருத்துவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 6.65 கோடியில் ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் தெரிவு செய்யப்பட்ட ஊராட்சி ஒன்றியங்கள்ல ஊரக ஏழை கால்நடை விவசாயிகள் 5000 சினையூற்ற கருவை பசுகளுக்கு 50% மானியத்தில் ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் கொண்டு வராங்க. நல்ல நியூஸ் தான். அதுக்கப்புறம் ஆவின் விற்பனை முகவர்கள் நலநிதி ஆவின் விற்பனை முகருடைய பங்களிப்பும் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் விற்பனை முகவர்களுக்கு விபத்து காப்பீடு உள்ளிட்ட நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் பல வகை சேவை மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பால் உற்பத்தியாளருக்கு நுண்கடன் வழங்கும் நோக்கில் வெண்நிதி திட்டம் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2.10 கோடியில் பார்த்தீங்கன்னா ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க 6000 டீப் ஃப்ரீசர் பாட்டில் கூலர் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 60 லட்சத்தில் கறவை மாடுகள் பராமரிப்பு குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். ரூபாய் 1.50 கோடியில் பால் பரிசோதனை உபகரணங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட்டுறவு சங்கங்கள்ல பால் வழங்கும் பால் உற்பத்தியாளர்களின் கறவை இனங்களை பராமரித்து பாதுகாக்க இத்திட்டத்தின் மூலம் பார்த்தா 5 லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர். அதாவது 2000 கோடியில் கால்நடை பராமரிப்பு கடன் KCCH-க்கான கார்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பால் மற்றும் பால் உப பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க 500 புதிய ஆவின் பாலகம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 500 புதிய ஆவின் பாலகங்கள் கொண்டு வராங்க. அதுக்கு முகவர்கள் நியமிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் 5 துறைவாதியான மானிக்கை கோரில் பல்வேறு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு மட்டும் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுறேங்க, வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.